உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். உன் பேர்ல பூஜை பண்ணி சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன். இனிமே என் பையன் குடிக்கவே கூடாது, என் மருமகளுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாதுன்னு. என் பிரார்த்தனை வீண் போகல வெற்றி. இனிமே குடிக்கவே குடிக்காதடா. சக்தி, சக்தி. தம்பி, சக்தி கலெக்டருக்கு படிக்க போறான்னு இன்னும் உங்க அம்மாவுக்கு தெரியல. அதான் சக்தி மேல இவ்ளோ அன்பா இருக்காங்க. இப்ப நம்ம என்ன பண்றது? அம்மா, சத்தியமா எனக்குமே தெரியலம்மா. அம்மா, யமுனா இப்பதான் சக்திக்கு புக்ஸ் வாங்க போயிருக்காங்க. ஐயோ, ஃபோன் பண்ணி சொல்லுங்க தம்பி. இப்ப அவ புக்ஸோட வீட்டுக்கு வந்தானா அவ்வளவுதான். சரிங்கம்மா. சக்தி, சக்தி, சக்தி எங்க இருக்க நீ? வெற்றி என்ன பண்ணிட்டு இருக்க? உள்ள வா. சரி சரி, வாங்க உள்ள போலாம். வாங்க. சக்தி எங்கடா? மீனாட்சி அம்மா உட்காருங்க. அவ நம்ம வீட்ல இருக்காமா. ஏய், அவளை அந்த வீட்ல விட்டுட்டு நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? புஷ்பாவால கொஞ்சம் பிரச்சனைமா, அதான் இங்க வந்தேன். அப்படியா? மீனாட்சி, ஊர்ல இருந்து நான் நேரா வீட்டுக்கு கூட போகாம இங்க வந்ததே உங்களை பார்க்கதான். என்ன விஷயமா? சொல்றேன். இங்க பாருங்க, எல்லாம் பொம்மைங்க. அழகா இருக்குல்ல? நமக்கே எவ்வளவு பிடிக்குதே, குழந்தைங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும். இது தொட்டில்ல கட்டுற ராட்னம். இத பார்த்த உடனே குழந்தைங்களும் சிரிக்க ஆரம்பிச்சிடும். எனக்கு இப்பவே என் பேரனை கையில எடுத்து கொஞ்சம் போல இருக்கு. மீனாட்சி, என் பையன் குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். இனிமே நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. சீக்கிரமாவே ஒரு பேரனோ பேத்தியோ என் மருமக பெத்து கொடுத்துட்டான்னா எனக்கும் உங்களுக்கும் அந்த குழந்தைய கொஞ்சறதை தவிர வேற என்ன வேலை இருக்க போகுது சொல்லுங்க? சக்தி உங்க வார்த்தையை மீறி கலெக்டருக்கு படிக்க போறான்னு தெரிஞ்சா நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கவே பயமா இருக்குமா. ஏய், என்னடா அப்படி பார்த்துட்டு இருக்க? வெற்றி, உன்னதாண்டா கேக்குறேன். பொம்மெல்லாம் சூப்பரா இருக்குமா. எல்லாம் என் பேரனுக்கு தான். ஓ, யமுனா புக்ஸோட வரதுக்குள்ள அம்மாவை கூட்டிட்டு போயிட்டா நல்லது. அம்மா, நம்ம வீட்டுக்கு போலாமா? ஆமாண்டா, இதெல்லாம் எடுத்துட்டு போய் சக்தி கிட்ட காட்டணும். அவ வெக்கப்படுறத நான் பார்க்கணும். அதுதான் எனக்கு சந்தோஷம். சரி, வா போலாம். மீனாட்சி அம்மா, வெற்றிக்கும் சக்திக்கும் சாந்தி முகூர்த்த ஏற்பாடு பண்ணிட்டு சொல்றேன். வெற்றி, யமுனா, அம்மா வந்திருக்காங்க. ஐயோ, சக்தி கலெக்டருக்கு படிக்க போறான்னு இன்னும் அவங்களுக்கு தெரியாது. இப்ப இந்த புக்ஸ் எல்லாம் பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான் யமுனா. இப்ப என்ன பண்றது? அம்மா வரதுக்குள்ள நீங்க மெஸ்ஸுக்கு போயிடுங்க. ஓகேவா? சரி. வெற்றி, யமுனா, இந்த வயசுல நீ படிக்கணும்னு நினைக்கிற பாத்தியா? ரொம்ப நல்ல விஷயமா. படிச்சா பொண்ணுங்களுக்கு தைரியம் வரும். சக்தியை பாரு, எதுக்கும் பயப்பட மாட்டான். நீயும் சக்தி மாதிரியே தைரியமா இருக்கணும். நான் கிளம்புறேன். சரி, வரேன். நான் கிளம்புறேன் மீனாட்சி அம்மா. போயிட்டு வாங்கம்மா. அம்மா, நீங்க போங்கம்மா, நான் பைக்ல வந்தேன். சரி. உங்க அம்மாவுக்கு உண்மை தெரிஞ்சா என்ன ஆகுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு தம்பி. அம்மா, நான் முதல்ல வீட்டுக்கு போறேம்மா. அம்மா கிட்ட சக்தி உண்மையை சொல்றதுக்குள்ள நான் சக்தி கிட்ட பேசிடுறேன். வரமா, வரேன் யமுனா. பாத்து போங்க. சக்தி, சக்தி, சக்தி. ஏய், அம்மா வந்துட்டாங்களா? அத்தை இன்னும் ஊர்ல இருந்து வரலையே வெற்றி. அப்பாடா, அம்மா இன்னும் வீட்டுக்கு வரல. தப்பிச்சோடி. சரி, நீ வா 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 வா.
வா நான் சொல்றேன் வா வெற்றி வா என்னன்னு சொல்லு. ஏய், வெற்றி வாடி வெற்றி விடு விடுன்னு சொல்றல. இப்போ என்ன ஆச்சுன்னு இவ்வளவு டென்ஷனா இருக்க? உனக்கு தெரியாதுடி. நான் மீனாட்சி அம்மா வீட்ல இருந்தப்போ அம்மா அங்க வந்திருந்தாங்க. நீ எதுக்குடா அங்க போன? மீனாட்சி அம்மா பார்த்து பேசுதாண்டி. அவங்க கிட்ட அத்தை பேசுறதுக்கு என்ன இருக்கு? என்ன இருக்கா? நீ வேற. சீக்கிரமாவே ஒரு பேரனோ பேத்தியோ என் மருமக பெத்து கொடுத்துட்டான்னா எனக்கும் உங்களுக்கும் அந்த குழந்தைய கொஞ்சத்தை தவிர வேற என்ன வேலை இருக்க போகுது சொல்லுங்க. சக்தி, எங்க அம்மாவுக்கு நீ கலெக்டர் ஆக போறது தெரியாது. தெரிஞ்சா அவ்வளோதான். இங்க பாரு, அவங்க வந்ததும் நீ அவங்க கிட்ட எதுவும் சொல்லிடக்கூடாதுன்னு தான் நான் வேகமா இங்க ஓடி வந்தேன். என்ன வெற்றி நீ அத்தை கிட்ட உண்மையை சொல்லாம எப்படி மறைக்கிறது? அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம்டி. அம்மா வந்த உடனே அத்தை நான் கலெக்டருக்கு படிக்க தான் போறேன்னு பட்டுன்னு சொல்லி தொலைக்காத சரியா? அவங்களால அதை தாங்கிக்கவே முடியாதுடி. உங்க வீட்டில் வச்சு அவங்க பேசினதை கண்ணால பார்த்தேன்டி. அதனால தான் இவ்வளோ தூரம் சொல்றேன். டேய், உனக்காக அத்தை கிட்ட கொடுத்த வாக்க நான் மீறிட்டேன்டா. அதுவே இப்ப எனக்கு பொண்ணுக்கிட்டு இருக்கு. இப்போ அத்தை கிட்ட எதுவுமே சொல்லாதேன்னு சொன்னா என்னடா அர்த்தம்? சக்தி, உனக்கு எல்லாத்தையும் சொல்ல இப்போ எனக்கு நேரம் இல்லடி. இங்க பாரு, நானும் நீ சந்தோஷமா இருக்கணும், பேரம்பேத்தி எடுத்து கொஞ்சணும்னு அவங்க ஏகப்பட்ட கனவோட வந்துகிட்டு இருக்காங்க. இப்போ போய் அவங்க கிட்ட இந்த உண்மையெல்லாம் சொன்னேன்னு வையேன், பெரிய பிரச்சனை ஆயிடும். புரிஞ்சுக்கோ சக்தி. என்ன ஆனாலும் நான் சொல்லதான் போறேன். சக்தி, நான் இவ்வளவு தூரம் சொல்றேன்ல, நீ சொன்னதே சொல்லிட்டு இருக்க. வெற்றி, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. என் நிலைமையில இருந்து யோசிச்சு பாரு. சரி சக்தி, எங்க அம்மா நிலைமையில இருந்து யோசிச்சு பாரு. கொஞ்சம் புரிஞ்சுக்கோடி. இல்ல, முடியாதா. நீ என்ன ஃபோர்ஸ் பண்ணாத. நான் சொல்லதான் போறேன். ஏய், ஏன் வெற்றி கத்துற? நீ என்கிட்ட கத்தக்கூடாதுன்னு நான் உன்கிட்ட ஆல்ரெடி சொல்லிருக்கேன்ல. யோ, நான் உங்ககிட்ட கோவமெல்லாம் பேசலடி, உங்ககிட்ட கெஞ்சிட்டு தான் இருக்கேன். உனக்கு அது புரியுதா இல்லையா சக்தி? நான் சொல்றது உனக்கு புரியல வெற்றி. நீ என்ன கெஞ்சினாலும் சரி, மிரட்டினாலும் சரி, அத்தை வந்தா நான் சொல்லதான் போறேன். அவ்வளவுதான். சாரி வெற்றி. ஏய் ஏய் சக்தி, நில்றி. அப்ப நீ நினைச்சதா செய்வேல? அடுத்தவங்க ஒரு விஷயத்த ஏன் சொல்றாங்க, எதுக்கு சொல்றாங்கன்னு யோசிக்கவே மாட்டேல? என்ன மன்னிச்சிரு வெற்றி. சொல்றி சொல்லு. உன் இஷ்டம் போல என்ன தோணுதோ அது எல்லாத்தையும் சொல்லு. நடக்கிறது நடக்கட்டும், எனக்கு என்ன? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.